நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே உள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய திறமை, தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய அறிவு, தன்னுடைய நுட்பம் அனைத்தும் பிறருக்கு பயன்படுத்தி விட்டுட்டு தன்னுடைய சிந்தனைகளை தனக்கென எப்போ சிந்திப்போம் என்ற சிந்தனையில் இருக்கக்கூடிய சிறப்பான நபர்களான நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய சிந்திப்பேன், நிறைய யோசிப்பேன், பயங்கரமாக டேலண்ட்டு, ஆனால் எனக்கு மட்டும் நான் இல்லைங்க, வெளிச்சம் மற்றவர்களுக்கு எனக்கு எப்போ வெளிச்சம் தெரியலைங்க அப்படிங்கிற நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா வெளிச்சம் இனிமேல் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக அற்புதமாக வருங்கிறது உண்மை. ஏன்னா அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் உறுதியாக தற்போது இறை அருள் பெற போகிறீங்கன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த குரு பயிற்சி காலங்களில் ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் தற்போது 2ஆம் வீட்டுக்கான கடகத்துக்குள்ளே உச்ச வீட்டுக்குள்ளே போகிறார். ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜென்ம குரு வனவாசம், ஆமாம் சார் கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லியிருக்காங்க. குரு பயிற்சி ஆகும்போதே சொன்னாங்க, ரைட், ஓகே. அப்போ இந்த ஜென்ம குரு என்னென்ன விஷயத்தை செஞ்சுருப்பார் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு பக்கம், சனி பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்த காலங்கள் கொடுத்துருக்கார் அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய விஷயத்தை சிந்தித்து செயல்படலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் செயல்படுத்த விடாமல் தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை முடிவெடுத்து நடத்தக்கூடிய நிலைமையில் ஒரு 60% போன நம்முடைய மிதுனராசி அன்பர்கள், 80% போன மிதுனராசிக்காரங்க ஃபுல் ஃபினிஷ் பண்ண விடவே இல்லை. அதை விடாமல் தடுத்தது கோள்களா அல்லது நம்மளுடைய ஆட்களா அப்படிங்கிற குழப்பம் இன்னும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இரட்டைத்தன்மை சிந்தனை அப்படிங்கிறத இயல்பாகவே இறைவன் கொடுத்த கிஃப்டாகவே உங்களுக்கு இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த இரட்டைத்தன்மையில் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்கள் கூட பழகக்கூடிய நபர்களை, உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களை, உறவிலும் சரி நட்பிலும் சரி இருக்கக்கூடிய நபர்களுடைய செயல்பாடுகளை 2 விதமாக சிந்தித்த மிதுன ராசி எப்போதுமே தோர்த்தது கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தில் நல்ல நண்பன்டா, நல்ல உறவுடா, நல்ல கூட பிறந்தவங்கடா
அப்படின்னு நினைக்கிற மிதுனராசிக்காரங்க கடைசியில் ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்திருக்கு. அது சில மிதுனராசிக்காரங்க நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க, சார் சூப்பராக இருந்தேன் சார், ரொம்ப சூப்பராக இருந்தேன் சார், கல்யாணம் முடித்தேன் சார். அடா சாமி, அந்த தப்பை நான் ஏன் பண்ணேன்னு தெரியலங்க சார், என்னை வாண்டடாக மாட்டி விட்டுட்டாங்க சார். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் வாண்டடாக நானே ஏறிட்டேன் அந்த பஸ்ஸில், ஓடாத பஸ்ஸில் ஏறி நான் படுற வாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசிக்காரங்களாம் நமக்கு ஆன்லைனில் கன்சல்ட்டிங்கில் அது போல் நேரடியாக பார்க்கும்போது சொல்லுவாங்க. இது 60% உண்மைங்க. திருமண வாழ்க்கையில் நிறையா, அதாவது நான் யோசிக்கிறத நீ யோசிக்கிறப்பெல்லாம் தப்பு 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 தப்புன்னு சொல்லக்கூடிய நபரை தாங்க நான் கல்யாணம் முடித்தேன் அப்படிங்கிற நிலையில் பல மிதுனராசிக்காரங்க அனுசரித்து வாழ்ந்துக்கிருக்கீங்க. சில மிதுனராசிக்காரங்க சிரமப்பட்டு வாழ்ந்துக்கிருக்கீங்க. சில பாயிண்ட் மிதுனராசிக்காரங்க போடா நீயும் உன் வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற நிலைமை இருந்தது உண்மை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய நேரடி கிளைண்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க, ஆன்லைனில் பேசக்கூடிய நபரும் சொல்லியிருக்காங்க, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லணும். புரியுதா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2ஆம் இடத்துல நம்மளுடைய குரு பகவான் அமர்ந்து வேலையில் பலவிதமான பிரச்சனையை சகித்து கொண்டு வேலை பார்க்கக்கூடிய மிதுனராசிக்கு வேலை வாய்ப்பு உண்டு. வேலை தேடிக்கொண்டிருக்கிற மிதுனராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. வேலையில் பதவி உயர்வுக்காக படாத பாடுபட்டு ஊஞ்சலில் அடிக்கிருக்கேன் சார், எப்படி ஊஞ்சல் ஊசல் ஆடுதுமாங்கள அப்படியே பிடிச்சிட்டு தொங்கியிருக்கேன் சார், இவங்களை விட்டு போயிடுவோம்னு நினச்சாலும் பதவி உயர்வு கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல, என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எப்படியா ஒரு ப்ரொமோஷனை வாங்கிடுவோம் அப்படின்னு காத்திருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக வேலை என்ற விஷயத்தில் மாற்றம் என்ற நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் கொடுக்க போகிறார். எப்படி கொடுப்பார்? இது நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். என்னை பொறுத்த மிதுனராசிக்கு 2 கேள்வியாக கேட்கணும் அப்படிம்பாங்கல்ல, நம்ம 2 விதமாக யோசிக்கணும். ஸோ அப்படி எப்படி கொடுப்பார் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்கறனால இது மிதுன லக்கணத்துக்கும் பொருந்தும், மிதுன ராசிக்கும் பொருந்தும். அப்போ 6ஆம் வீடை குரு பகவான் பார்க்குறனால வேலை வாய்ப்பு உண்டு. அதே போல் அதிகமாக கடன் வாங்கி சிக்கி தவிக்கிற உங்களுடைய லைஃப்பில் இந்த குரு பயிற்சி காலங்களில் வேலை வாய்ப்பும் உண்டு, கடன் பிரச்சனை மீறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. கட்டாயமாக உங்களுக்கு கடன் பிரச்சனை வெளியே வந்துடுவீங்க, கவலையப்படாதீங்க. கடந்து வா மகனை, எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி தான் சூப்பராக வர போகிறீங்க. அதே போல் 6ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த 2 இடமும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. நீங்கள் மனதளவில் எந்த விஷயத்துக்கு போராடினீங்களோ, மனதளவில் உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்துகிறாங்களோ, சில மிதுனராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வாண்டடாக உங்களுக்கு வந்திருக்கும். நானும் ரவுடி தான் சொல்லி சொல்கிற மாதிரி நீங்கள் போய் எவனுக்காக போய் உதவி செய்ய போய் வீட்டை சுசான்னு படுத்துனேன் சார். என் தோழி ஒருத்தி போகமுன்னா, தம்பி அண்ணே தங்கச்சி அப்படின்னு போகமுன்னா, என்னம்மா பிரச்சனைன்னு கேட்க தான் போனேன், என்னத்தையும் உட்கார வச்சிட்டாங்க சார். அவள் டாட்டா காட்டிட்டு போயிட்டா சார். நான் என்னுடைய நண்பனை ரொம்ப நம்பி போனேன், நல்ல ஃப்ரெண்டு தானே, அவன் போய் கஷ்டப்பட்டானே அப்படின்னு உரிமையாக போனேன் சார். அங்கே வேறு மாதிரி ஒரு திசை திருப்பி கம்யூனிட்டி வைஸாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் என்னை லாக் பண்ணிட்டாங்க சார். எனக்கு அந்த சம்மந்தமே இல்லை சார். கடைசியாக அந்த இடத்துல அவமானப்பட்டு வந்தேன் சார். ஆனால் இன்னும் என்ன அந்த வலி எனக்கு இருக்குது. என்னுடைய மனசு சொல்லுது, நீ தப்பே செய்யாமல் உனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களே, இதுக்கு ஒரு சரியான ஒரு நற்பேர் வாங்க முடியாதா அப்படிங்கிற எண்ணத்துடன் இருக்கின்ற, கவலையுடன் வருத்தத்துடன் இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வருத்தம், கவலை, போராட்டம், பிரச்சனை அனைத்தும் முடிவு பெற்று அங்கீகாரம், பதவி உயர்வு, பாதுகாப்பான சூழ்நிலை, பொருளாதாரத்தில் எழுச்சி அப்படிங்கிற சூழ்நிலையை நம்முடைய குரு பகவான் கொடுக்கப் போகிறார் என்பது உண்மை. 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற சனி பகவானுடைய பார்வையை மட்டுப்படுத்த போகிறார். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக படுத்து தூங்கினா கூட பழைய கனவு வருது.
இப்படி தோத்துட்டியே, இப்படி பண்ணிட்டியே, அப்படி பண்ணிட்டியே, இப்படி ஆச்சு, நீ என்ன பண்ண போகிறேன்னு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குங்க. ஆனால் கண்ணை மூடும் போது கூட யோசிச்சுட்டே போடுறேன், பிரச்சனைலாம் கூட வந்துடுமோன்ட்டு அப்படின்னு நினைக்கிற மிதுன ராசி என்பவர்களுக்கு உறுதியாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக உங்களுடைய மன நிம்மதி வரப்போகுது, நிம்மதியான தூக்கம் இருக்க போது, உங்களுக்கு பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்க போது, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்க போகுதுங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ இதுக்கு வேறு என்ன விஷயம் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா, ஜென்ம குரு விலகின பிறவே சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் அற்புதமாக இருக்கும். எதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ நம்ம மிதுன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம், என்ன வழிபாடு செய்யலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா, பொதுவாகவே நான் உங்களுக்கு பொதுவாகவே வழிபாடு சொல்கிறது ஆஞ்சநேய வழிபாடு தான். ஆஞ்சநேய பகவானை புதன்கிழமை புதன் ஓரையில் வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கான ஒரு இயக்கம் உருவாகும், உங்களுக்கான ஒரு செயல்பாடு உருவாகும். 21 வெற்றிலை எப்படி இருக்குன்னா, சும்மா ஓட்டல் உடசல் இப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு சாப்பாடுக்கு இலை போட்டால் என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்களா, எடுத்து பார்ப்பீங்களா, இலை நல்லா இருக்கா, ஓட்டை இருக்கா, அழுக்கு இருக்காலாம் பார்ப்பீங்களா. அப்போ மனிதர்களாய நமக்கே இந்த எண்ணம் இருக்குன்னா, நம்மை படைத்த பரம்பொருளுக்கு நம்ம ஒரு விஷயம் ஒப்படையும் போது தூய்மையாக இருக்கணும், நம்ம மனசும் தூய்மையாக இருக்கணும், ப்ளஸ் நம்ம கொடுக்கக்கூடிய பொருளும் மனதார தூய்மையாக வாங்கி கொடுக்கணும். அப்படிப்பட்ட வெற்றிலை 21 வெற்றிலையை மஞ்சள் நூல் எதுக்கு, நம்ம கட்டக்கூடிய யாருக்காண்டி கட்டுறோம், குரு பகவானுக்காண்டி. புரியுதா உங்களுக்கு? புதன் ஓரையில் போகிறோம், குருவை ஆட்வீட் பண்ணுறோம். ஸோ மஞ்சள் நூல் கட்டி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டிங்கன்னா, வெற்றி என்பது மிதுன ராசிக்கு ஆஞ்சநேய பகவானுடைய அருளாலும் குருவுடைய பார்வையின் மூலமாகவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20% 30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்தும் ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா, அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது
நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.